பரந்தூர் விமான நிலைய எதிர்ப்பு போராட்டக்குழு ஒருங்கிணைப்பாளர்கள் சுப்பிரமணியன், கதிரேசன் மற்றும் கணபதி ஆகிய 3 பேரும் இன்று காலை என்னை சந்திப்பதற்காக வருகின்றிருக்கிறார்கள். தொடர்ந்து கிட்டத்தட்ட 3 ஆண்டுகளுக்கு மேலாக இடைவிடாத போராட்டத்தை பரந்தூர் விமான நிலையத்திற்கு எதிராக நடத்தி கொண்டிருக்கிறார்கள். மேலும் அந்த 16 கிராம சபை கூட்டங்களில் இந்த பரந்தூர் விமான நிலையம் அமைக்கக்கூடாது என்பதை வலியுறுத்தி தொடர்ந்து தீர்மானங்களை நிறைவேற்றியிருக்கிறார்கள். தற்போது தமிழ்நாடு அரசு நில ஒருங்கிணைப்பு சட்டமே பரந்தூர் விமான நிலையத்திற்காக 4000 ஏக்கர் பரப்பளவிலான ஏரிகளை அபகரிப்பதற்காகவே ஒரு சட்டத்தை கொண்டு வந்து நிறைவேற்றி அதனை இன்று செயல்படுத்துவதற்கு முன்வந்திருக்கிறார்கள். எனவே தமிழ்நாட்டில் கார்ப்பரேட்டுகளுக்கு ஆதரவான கொள்கையில் விவசாயிகளை ஒழிப்பதற்கான நடவடிக்கையில் தமிழக அரசு தொடர்ந்து ஈடுபடுவது இந்த சட்டத்தின் மூலம் வெளிப்படுகிறது. தற்போது இந்த சட்டத்திற்கு எதிராகவும் பரந்தூர் விமான நிலையத்திற்கு ஏரிகளை அபகரிக்க கூடாது என்பதை வலியுறுத்தி சென்னை உயர்நீதிமன்றத்தில் பரந்தூர் விமான நிலைய எதிர்ப்பு கூட்டமைப்பு வழக்கையும் தொடர்ந்திருக்கிறார். வழக்கு விசாரணையில் நிலுவையில் இருக்கிறது. வருகிற ஜனவரி 5ஆம் தேதி மீண்டும் விசாரணைக்கு வரவுள்ளது. இந்த நிலையில் காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் நீதிமன்றத்தை அவமதிக்கும் வகையில் சம்பந்தப்பட்ட பரந்தூர் விமான நிலையம் அமைப்பதற்கான நிலங்களை கையகப்படுத்த விவசாயிகளை அச்சுறுத்துவது நீதிமன்றத்தை காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அவமதிக்கும் செயலில் ஈடுபட்டிருக்கிறார். இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. அவர் தன்னுடைய நடவடிக்கையை நிறுத்திக் கொள்ள வேண்டும். வழக்கு விசாரணை முடிகிற வரையிலும் பரந்தூர் விமான நிலையத்திற்கான எந்த ஒரு நிலம் கையகப்படுத்துகிற பணியிலேயும் அதற்கு தொகையை செலுத்துகிற பணியிலேயும் தமிழக அரசு ஈடுபடக்கூடாது என நாங்கள் வலியுறுத்துகிறோம். மீறினால் காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் மீது ஒரு நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை அவசரமாக தொடுக்க நேரிடும் என எச்சரிக்கிறோம்.